நமஸ்காரம். பகவத்கீதை 10வது அத்தியாயம், தசம அத்தியாயம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். போன வாரம் ஆரம்பிச்சு வச்ச விபூதி யோகம். விபூதி விபூதினா என்ன? பகவானுடைய ஆம், சக்தி, பகவானுடைய சக்தியின் வெளிப்பாடு, பகவானுடைய மகிமையின் வெளிப்பாடு, பகவானுடைய பெருமையின் வெளிப்பாடு. சோ நம்ம எல்லாருமே அந்த பகவானுடைய விபூதிகள் தான். அது விபூதிங்கிறது வெறும் இது மட்டும் இல்ல, அதாவது ஜீவராசிகள் மட்டும்னு இல்ல, அதாவது நமக்குள்ள இருக்கிற இந்த குணங்கள், அதாவது எல்லாமே அவர்ல இருந்து மேனிஃபெஸ்ட் ஆகி வர எல்லாமே அவருடைய விபூதிகள். சோ இங்க வந்து ரொம்ப டீடைல்டா நம்ம இந்த சாப்டர்ல அந்த விபூதி பத்தி படிப்போம். நம்ம ரொம்ப நல்லா இருக்கும். அது வேணா ஒரு 20 ஸ்லோகத்துக்கு அப்புறம் தான் ஆரம்பிக்கிறது அந்த மெயின் கண்டென்ட். முதல்ல வந்து அந்த பூர்வ பீடிகை தான் அவர் கொடுக்கிறார். அதாவது இப்போ 2-3 சாப்டரா நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்? பகவானுடைய ஆஹ் நிர்குண சூக்ஷ்ம ஸ்வரூபம், அதே மாதிரி சகுண ஸ்தூல ஸ்வரூபம், சகுண சூக்ஷ்ம ஸ்வரூபம். இந்த மாதிரி 3 இதையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். விஞ்ஞானத்தோடு கூடிய ஞானம் அப்படிங்கறத தான் நம்ம பார்த்துட்டு வரோம். அவருடைய அந்த காருண்யம் எல்லாமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். வேற வேற விதமான யோகத்துல பக்தி செலுத்துறவா என்ன வழிமுறைகளை பின்பற்றறா, அண்ட் எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம பகவானை நெருங்குறோமோ அவரும் அவ்வளவுக்கு எவ்வளவு இறங்கி வந்து நம்மள நெருங்கி வர்றார் அப்படிங்கறதெல்லாம் நம்ம நிறைய பார்த்தோம். நிறைய பக்திமார்களுடைய கதைகள் எல்லாம் பார்த்துட்டு வந்தோம். இன்னைக்கும் நான் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ஒரு பக்தி கதை, அம்பரீஷ சரித்தம் இன்னைக்கு நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம இந்த 10வது அத்தியாயம் முதல்ல என்னென்ன வருது அப்படின்னு பார்த்துன்னு வருவோம். சோ எடுத்த உடனே பகவான் அதான் சொல்றார், நீ வந்து இவ்வளோ இதுவா என்னுடைய உபதேசங்களை இவ்வளவு ஆவலுடன் இவ்வளவு இதுவா நீ கேட்டுன்னு இருக்க பவ்யமா, உனக்கு இன்னும் நான் விளக்கமா எடுத்துரைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாவற்றிற்குமே, அதாவது இந்த உலகத்தை ஆக்குவது, அழிப்பது, அழிப்பது, அந்த மாதிரி அந்த மும்மூர்த்திகள் செய்யக்கூடிய அந்த இது எல்லாமே அவளோட உருவம் கொண்டு எல்லாத்தையும் செய்வது நான் தான், எல்லாத்துக்கும் ஆதி மூல காரணம் நான் தான் அப்படின்னு சொல்லி பகவான் சொல்ற. இந்த இது வந்து தேவர்கள் ரிஷிகள் கூட அறிய மாட்டார்கள் இந்த தத்துவத்தை முழுவதுமாக. அப்படி இருக்க சாதாரண மனிதர்கள் எப்படி அறிவார்கள்ன்ற மாதிரி சொல்ற. அதே மாதிரி யார் என்னை தத்துவ ரீதியாக அறிகிறாரோ, அதாவது அந்த பகவான் தான் நித்தியமானவன், அவன் பிறப்பற்றவன், அவன் அனாதியானவன், அதே மாதிரி உலகங்களுக்கு எல்லாம் தலைவனாக இருப்பவன் அப்படிங்கறத யார் அறிகிறாளோ அவ வந்து எல்லா பாவங்களிலிருந்தும் விடுபடுகிறார் அப்படிங்கிற வரைக்கும் நம்ம பார்த்தோம். இன்னைக்கு 4வது ஸ்லோகம்ல இருந்து ஆரம்பிக்க போறோம். புத்திர் ஞான மசம்மோஹः க்ஷமா சத்யம் தமஷ் ஷமஹ சுகம் துக்கம் பவா பாவஹ, பாவோர்க்கு வஹ பண்ணிக்கோங்க, பயம் சாபய மேவ ச. மாமி. புத்திர்ஞானமசம்மோஹः. நமஸ்காரம். புத்திர்ஞானமசம்மோஹः க்ஷமா சத்யம் தமः ஷமஹ. க்ஷமா சத்யம் தமः ஷமஹ சுகம் துக்கம் பவோ பாவஹ. சுகம் துக்கம் பவோ பாவஹ பயம் சாபயமேவ ச. பயம் சாபயமேவ ச. புத்திர்ஞானமசம்மோஹः க்ஷமா சத்யம் தமः ஷமஹ சுகம் துக்கம் பவோ பாவஹ பயம் சாபயமேவ ச. புத்திர்ஞானமசம்மோஹः க்ஷமா சத்யம் தமः ஷமஹ சுகம் துக்கம் பவோ பாவஹ பயம் சாபயமேவ ச.
பியூட்டி. நெக்ஸ்ட் அஹிம்சா, சமதா, துஷ்டிஹி. அகைன் துஷ்டி சொல்லாதீங்கோ, துஷ்டிஹி. இஸ் இருக்கு, அத விசர்க்கமா போட்டுருக்கோங்க. தபோ, தானம், யசோ, யசஹ, பவந்தி, பாவா, பூதானாம், மத்த ஏவ பிருதக் விதாஹ. கலாக்கண்ணன் மேம். அஹிம்சா, சமதா, துஷ்டிஹி. अहिंसा समता तुष्टिः தபோதானம், யசோ, யசஹ, तपोदानं यशो यशः பவந்தி பாவா பூதானாம், भवन्ति भावा भूतानां மத்த மேம் ஏவ பவந்தி மேம் சாரி பவந்திங்கிறது சின்னது தானே இல்லை பவந்தியா மேம் பவந்தி ஆ ரஸ்வந்தா. ஓகே பவந்தி பாவா பூதானாம், भवन्ति भावा भूतानां மத்த ஏவ பிருதக் விதாஹ. मत्त एव पृथग्विधाः अहिंसा समता तुष्टिः तपोदानं यशो यशः भवन्ति भावा भूतानां मत्त एव पृथग्विधाः अहिंसा समता तुष्टिः तपोदानं यशो यशः भवन्ति भावा भूतानां मत्त एव पृथग्विधाः. ஓகே. சோ Thank you. நம்ம இந்த உயிரினங்களுக்கு உண்டான பல்வேறு மனப்பாங்குகளும் என்னிடம் இருந்துதான் உண்டாகின்றன அப்படின்னு. சோ நான் சொன்னேன் இல்லையா, வெறும் ஜீவராசிகள் மட்டும் பகவானுடைய விபூதிகள் இல்ல. அந்த மனப்பான்புகள், அந்த குணங்கள்லாம் எவ்வளவோ பேர், இப்ப நம்ம கோபம் வருது, சோகம் வருது, பொறாம வருது, எல்லாமே அவர்கிட்டேந்து தோன்றக்கூடிய அந்த மனப்பாங்குகள் அப்படின்னு சொல்றார். அதாவது தீர்மானம் பண்ணக்கூடிய திறன், அதே மாதிரி அறிவு, புத்திங்கிறார். அதே மாதிரி பொறுமை, உண்மை, புலனடக்கம், மனவடக்கம், இன்பம், துன்பம், பயம், பயமின்மை, அஹிம்சை, சமபாவனை, மகிழ்ச்சி, தவம், தானம், கீர்த்தி, அபகீர்த்தி, அதாவது அதுக்கு அப்படியே ஆப்போசிட். எல்லா மனப்பாங்குகளும் என்னிடம் இருந்துதான் உண்டாகின்றன. சோ அந்த விபூதிங்கிறத நம்மளுக்கு ஆரம்பிக்கிற டீடைல்டா பின்னாடி வரும். நெக்ஸ்ட் போலாம். மஹர்ஷயஸ் சப்த பூர்வே சத்வாரோ மனவஸ் ததா மத்பாவா மானசா ஜாதா ஏஷாம் லோக இமாஃப் பிரஜாஹ. கலைவாணி மேம். மஹர்ஷயஸ் சப்த பூர்வே महर्षयः सप्त पूर्वे चत्वारो मनवस्तथा चत्वारो मनवस्तथा मद्भावा मानसा जाता मद्भावा मानसा जाता येषां लोक इमाः प्रजाः. येषां लोक इमाः प्रजाः. महर्षयः सप्त पूर्वे चत्वारो मनवस्तथा मद्भावा मानसा जाता येषां लोक इमाः प्रजाः. महर्षयः सप्त पूर्वे चत्वारो मनवस्तथा मद्भावा मानसा जाता येषां लोक इमाः प्रजाः. ஓகே. சோ இந்த உலகத்துல இருக்கிற ஜீவராசிகள்லாம் எங்கேருந்து தோன்றின, நம்மளுக்கு அந்த ஹயரார்கி பார்த்தோம்னா ஸ்ரீமத் பாகவதத்துல அது நல்ல டீடைல்டா கொடுத்திருப்பா. அதாவது நம்மளுக்கு முன்னோடி அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப முதல்ல நம்ம பிரம்மான்னு பாக்குறோம், அப்புறம் பிரம்மாலேருந்து
அந்த சனகாதி முனிவர்கள் வரா, அப்புறம் சப்த ரிஷிகள், மனு, வைவஸ்வத மனு, அந்த மாதிரி மனு மன்வந்திரங்கள், அதெல்லாம். சோ இதெல்லாம் தான் நம்மளுக்கு முன்னோடிங்கிறது. சோ இவர் என்ன சொல்ற, ஆஹ் இந்த முன்னோடிகள் எல்லாமே என் சங்கல்பத்தாலே தான் தோன்றியவர்கள். சோ இவா எல்லாரும் முன்னோடின்னு கூறப்படும். இவா எல்லாருக்கும் ஆதி முன்னோடியா இருக்கிறது பகவான் தான் அப்படின்னு சொல்லி சொல்றார். சோ எல்லா அந்த இவாளும் சப்த ரிஷிகள், அதுதான் இங்க சப்த பூர்வே, மகர்ஷய சப்த பூர்வே, மகரிஷிகள் சப்த ரிஷின்னு சொல்றோம் இல்லையா? யாரு சப்த ரிஷி? மரீச்சி, ஆங்கிரச, அத்ரி மகரிஷி, புலஸ்தியர், புலகர், கிரது, வசிஷ்டர். இவா 2 பேரும், இவா 7 பேர் தான் சப்த ரிஷிகள் அப்படின்னு சொல்லுவா. சோ அந்த சப்த ரிஷிகளுக்கும் முன்னாடி அப்படிங்கிற. அதே மாதிரி சத்வாரோ சத்வாரோ மனவஸ்ததா, அதாவது 14 மனு மன்வந்தரம்னு நம்ம சொல்றோம் இல்லையா? மனுக்கள் 14 இருக்கு. சோ அவளுக்கும் முன்னாடி அப்படின்னு. ஐம் சாரி, சத்வாரங்கிறது சத்துர் பூர்வே சத்வார, அதாவது இவா சொல்றா, சனகாதி முனிவர்கள், சனகர், சனந்தனர், சனாதனர், சனத்குமாரர் அப்படின்னு சொல்லுவா. பிரம்மாவுடைய பிரம்மா தவம் பண்ணும் பொழுது தானா வெளிப்பட்டவர்கள், இவாதான் ஆதி அப்படின்னு சொல்லுவா நம்மளுடைய புராணத்துல. சோ அவளுக்கும் முன்னோடி அப்படிங்கிறா. சோ சப்த ரிஷிகளுக்கும் முன்னோடி, சனகாதி முனிவர்களுக்கும் முன்னோடி, அதே மாதிரி இந்த மனு, அவளுக்கும் முன்னோடி நான் தான் அப்படின்றத சொல்றேன். ஓகே. சோ இத சொல்லிட்டு இப்போ இந்த பகவானுடைய விபூதிகளை பற்றி தெரிந்து கொண்டால் நமக்கு என்ன பயன் அப்படிங்கறத சொல்ல போறார். ஏதாம் விபூதிம் யோகம் ச மம யோ வேத்தி தத்வதஹ சோ விகம்பேன யோகேன யுஜ்யதே நாத்ர சம்சயः. கவிதா மேம். ஏதாம் விபூதிம் யோகம் ச एतां विभूतिं योगं च மம யோ வேத்தி தத்வதஹ मम यो वेत्ति तत्त्वतः சோ விகம்பேன யோகேன सोऽविकम्पेन योगेन யுஜ்யதே நாத்ர சம்சயः. युज्यते नात्र संशयः. एतां विभूतिं योगं च मम यो वेत्ति तत्त्वतः सोऽविकम्पेन योगेन युज्यते नात्र संशयः. एतां विभूतिं योगं च मम यो वेत्ति तत्त्वतः सोऽविकम्पेन योगेन युज्यते नात्र संशयः. பியூட்டிஃபுல். சோ இங்க என்ன சொல்றார், இந்த விபூதி யோகம் பற்றி யார் தத்துவ ரீதியாக நன்னா புரிஞ்சுக்கிறாளோ அவ ஆட்டோமேட்டிக்காவே பக்தி யோகத்துடன் கூடியவர்களாக ஆயிடுறா அப்படின்னு. சோ இந்த தத்துவத்தை ப்ராப்பரா உணர்ந்து புரிந்தவர்கள் எல்லாமே அந்த பகவானுடைய விபூதி அப்படிங்கறதை தத்துவ ரீதியாக புரிந்து கொண்டவர்கள் ஆட்டோமேட்டிக்காவே பக்தி உடையவர்களாக, பக்தி யோகத்துடன் கூடியவர்களாக ஆகிவிடுகிறார்கள். இதுல கொஞ்சமும் சந்தேகம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற. சோ விபூதி அப்படிங்கிறது என்னன்னா, இந்த உலகத்துல பகவான் எல்லாமே பகவானுடைய படைப்பு ஆகும். எந்த ஒரு திங்க எடுத்துட்டாலும், அதாவது அதான் சொன்னேனே, ஒரு பொருள்ங்கிறது கிடையாது, ஒரு ஜீவன்கிறது கிடையாது. எல்லாமே அவருடைய எந்த ஒரு இது எடுத்துட்டாலும் அதுல அவருடைய ஒரு சின்ன அம்சம்
இருக்கு அப்படிங்கிற அதுதான் பகவானுடைய ஒரு மகிமை. சோ இந்த பிரபஞ்சம் முழுக்கவே அவருடைய விபூதி தான். சோ அவர்தான் சர்வ வல்லமை படைத்தவர், எல்லாற்றுக்கும் தலைவனாக இருப்பவர், எல்லாத்துக்கும் ஆதாரமாகவும் இருப்பவர், எல்லாருக்கும் நண்பராகவும் இருப்பவர், அண்ட் எல்லாருக்குள்ளேயும் அந்தர்யாமியாகவும் இருப்பவர். அப்படிங்கறத முழுமையா உணர்றதுதான் அந்த பகவானுடைய விபூதியை தத்துவ ரீதியாக அறிவது அப்படின்னு சொல்றேன். சோ இதுதான் நம்ம அத கம்ப்ளீட்டா உணரணும். தத்துவ ரீதின்னு சொன்னா என்ன, அத நம்ம முழுமையா உணரணும் அப்படின்னு சொல்றோம். இப்போ பக்தி யோகம் பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறார் திருப்பியும். அகம் சர்வஸ்ய பிரபவஹ மத்தஸ் சர்வம் பிரவர்த்ததே இதி மத்வா பஜந்தே மாம் புதா பாவ சமன்விதாக. லக்ஷ்மி கிருஷ்ணமூர்த்தி மாமி. அகம் சர்வஸ்ய பிரபவஹ அகம் சர்வஸ்ய பிரபவஹ மத்தஸ் சர்வம் பிரவர்த்ததே மத்தः சர்வம் பிரவர்த்ததே இதி மத்வா பஜந்தே மாம் இதி மத்வா பஜந்தே மாம் புதா பாவ சமன்விதாக. பூதாபாவ சமன்விதாः. அகம் சர்வஸ்ய பிரபவஹ மத்தः சர்வம் பிரவர்த்ததே இதி மத்வா பஜந்தே மாம் பூதாபாவ சமன்விதாः. அகம் சர்வஸ்ய பிரபவஹ மத்தः சர்வம் பிரவர்த்ததே இதி மத்வா பஜந்தே மாம் பூதாபாவ சமன்விதாः. சோ அந்த பகவானான நான் தான் எல்லாம் தோன்றுவதற்கு காரணம், என்னாலதான் இந்த உலகம் இயங்கிறது அப்படிங்கறத புரிஞ்சுண்டு பக்தியோடையும் நம்பிக்கையோடையும் அந்த பகவானை நாடுவதுதான் உபாசிக்கிறார்கள். அந்த உண்மையான பக்தர்கள் இதை உணர்ந்து அவரை இடைவிடாது உபாசிக்கிறார்கள், நம்பிக்கையோடையும் பக்தியோடையும் அப்படின்னு சொல்றார். சோ அவரோட அந்த யோக சக்தியில தான் இந்த படைப்பு சக்கரமே நம்மளுக்கு சுழல்கிறது. சோ அவரோட ஆணையின் இதுலதான் இந்த சூரியன், சந்திரன், பூமி, நட்சத்திரங்கள் எல்லாமே சுழல்கின்றன நியதிப்படி. அவரோட ஆணையில தான் எல்லா பிராணிகளும் அவ கர்ம வினைப்படி திருப்பியும் இந்த வாழ்க்கை சக்கரத்துல பிறந்து அப்புறம் தன்னுடைய வினை பயன்களை அனுபவிக்கிறார் அப்படின்னு. சோ எல்லாத்தையும் அவர்தான் இருந்து இயக்குகிறார், எல்லாத்தையும் அவர்தான் அடக்கி ஆள்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்ல. நெக்ஸ்ட் மச்சித்தா மத்கத இல்ல மத்கத பிராணாஹா, அங்க ஒரு விசர்க்கம் போட்டுக்கோங்க. போதயந்த பரஸ்பரம் கதயந்தஸ்ச மாம் நித்யம் துஷ்யந்தி ச ரமந்தி ச. லக்ஷ்மி நாராயணன் மாமி. மச்சித்தா மத்கத பிராணாஹ மச்சித்தா மத்கத பிராணாஹ போதயந்தः பரஸ்பரம். போதயந்த பரஸ்பரம். போதயந்த கிடையாது, போதயந்த. போதயந்த பரஸ்பரம். கதயந்தஸ்ச மாம் நித்யம் கதயந்தச்ச மாம் நித்யம் துஷ்யந்தி ச ரமந்தி ச. துஷ்யந்தி துஷ்யந்தி. மாமி இது பாருங்க, துஷ்யந்த் இல்ல துஷ்யந்தி. த துஷ்யந்த். ஐய த இல்ல த த தண்ணி. துஷ்யந்தி. துஷ் இல்ல துஷ், வெறும் தூ போடுங்க. துன்பம்.
துஷ்யந்தி ச ரமந்தி ச சொல்லுங்க. மச்சிந்தா மத்கத திருப்பியா மச்சித்தா மத்கத பிராணாः போதயந்த பரஸ்பரம் கதயந்தச்ச மாம் நித்யம் துஷ்யந்தி ச ரமந்தி ச மச்சிந்தா மதகத சிந்தால மச்சித்தா மச்சித்தா மத்கத பிராணாः போதயந்து பரஸ்பரம் கதயந்தச்ச மாம் நித்யம் துஷ்யந்தி ச மாமி ரமந்தி துஷ்யந்தி சொல்லாதீங்க மாமி. துஷ்யந்தி. தோஷன்னா என்ன? மகிழ்ச்சின்னு அர்த்தம். துஷ்யந்தி. துஷ்யந்தி ச ரமந்தி ச ஆ ஓகே. சோ அந்த மாதிரி பக்தி யோகத்துல இருக்கிறவா, அதாவது இடைவிடாம அந்த பகவான் மேல பரிபூர்ண நம்பிக்கையும் பக்தியையும் செலுத்தி உபாசிப்பவர்கள் இருக்கா இல்லையா, அவ தன்னோட உயிரை என்னிடம் அர்ப்பணம் செய்தவர்களாக இருக்கிறார்கள். எப்போதும் என்னோட பிரபாவத்தை விளக்கிக் கொண்டும் என்னுடைய குணங்களையும் பிரபாவங்களையும் பத்தி பேசிக்கொண்டும் மகிழ்கிறார்கள். என்னிடமே அவர்கள் இன்புறுகிறார்கள் அப்படின்னு சொல்ற. அதாவது பக்தியில இருக்கிறவா, பக்தியிலேயே திளைச்சுண்டு இருக்கிறவா எப்படி அந்த பகவானோடையே ஒன்றி போயிடுறா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்ற. சோ அவளுக்கு பார்த்தோம்னா பகவானை தவிர வேற எந்த பொருள் மேலையும் அவளுக்கு ஒரு பிரேமை, ஒரு பற்று, ஒரு கவர்ச்சி எதுவுமே இருக்காது. எப்போதும் பகவான் நாமங்கள், பகவான் குணங்கள், பகவானுடைய லீலைகள், பகவானுடைய பிரபாவம், அவரோட ஸ்வரூபத்தை மட்டும் சிந்திக்கிறது. இப்படியேதான் அவளுக்கு சதா இருப்பா. அப்படி ஒரு பிரேமை, அப்படி ஒரு பக்தி, அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவளை சொல்ற. சோ பகவானுக்காகவே தான் அவ உயிர் வாழறா. அவ சாப்பிடுறது, தூங்குறது, நடக்கிறது, நிக்கிறது எல்லாமே பகவானுக்காக தான் அப்படின்னு சொல்ற. அடுத்தது, அப்படி பக்தி செலுத்துபவர்களிடம் அந்த பகவான் எப்படி நடந்துக்கிறார் அததான் சொல்ல போறது. தேஷாம் சதத யுக்தானாம் பஜதாம் பிரீதி பூர்வகம் ததாமி புத்தி யோகம் தம் ஏன மா முபயாந்தி தே. லலிதாமணி மாமி. தேஷாம் சததயுக்தானாம் பஜதாம் பிரீதிபூர்வகம் ததாமி புத்தியோகம் தம் ஏன மாமுபயாந்தி தே. சொல்லட்டுமா? சொல்லுங்க. தேஷாம் மாமி இது பாருங்க, தேஷம் இல்ல, தேஷாம், தே. தேஷாம் சததயுக்தானாம் பஜதாம் பிரீதிபூர்வகம் ததாமி புத்தியோகம் தம் ஏன மாம் உபயாந்தி தே. தே கிடையாது, லாஸ்டும் தே தான். தே தே சொல்லணும். ஆமா, இன்னொரு தடவை சொல்லட்டுமா? சொல்லுங்க. தேஷாம் சததயுக்தானாம் பஜதாம் பிரீதிபூர்வகம் ததாமி புத்தியோகம் தம் ஏன மாம் உபயாந்தி தே. ஓகே. சோ இங்க என்ன சொல்றார் அப்படின்னா, அந்த மாதிரி பக்தர்கள் எப்பொழுதும் பிரேமையோடு என்னை வழிபடும் அந்த பக்தர்களுக்கு அவளுக்கு எந்த புத்தி யோகம், அதாவது இந்த ஞானத்தை நான் அளிப்பேன் அப்படிங்கறத தான் சொல்றேன். எதன் மூலம் அவர்கள் என்னை அடைவார்களோ அந்த தத்துவ ஞான யோகத்தை நான் அவர்களுக்கு அளிக்கிறேன் அப்படின்னு சொல்ற. சோ அந்த பிரேமை தான் அவர் கேட்பது, வேற எதுவுமே இல்லை. சோ
சோ இந்த ஞானம் சொல்றா இல்லையா, இதுதான் விஞ்ஞானத்தோடு கூடிய ஞானம் அப்படின்னு சொல்றது. சரியா? அத நான் அவளுக்கு அளிக்கிறேன், தத்துவ ஞானத்தை நான் அவளுக்கு அளிக்கிறேன் அப்படின்னு சொல். நெக்ஸ்ட், தேஷா மேவானு கம்பார்த்தம், இம்மு போட்டு முடிச்சுக்கோங்க. மேவ அணுகம்பார்த்தம் அஹ மஜ்ஞானஜம் தமஹ நாஷாயாம் யாத்ம பாவஸ்தஹ, தோர்க்கு தஹ பண்ணிக்கோங்க, ஞான தீபேன பாஸ்வதா. லதா சுரேஷ் மாமி. தேஷாமேவானுகம்பார்த்தம் तेषामेवानुकम्पार्थम् अहमज्ञानजं तमः अगमज्ञानजं तमः नाशायां यात्मभावस्थः नाशायां यात्मभावस्थः ज्ञानदीपेन भास्वता. ज्ञानदीपेन भास्वता तेषामेवानुकम्पार्थम् अगमज्ञानजं तमः नाशायां यात्मभावस्थः ज्ञानदीपेन भास्वता तेषामेवानुकम्पार्थम् अगमज्ञानजं तमः नाशायां यात्मभावस्थः ज्ञानदीपेन भास्वता. ஓகே, சோ அவளுக்கு அந்த நாசயாமா நாசாயாமா மேம்? நாசயாம் தான். தேங்க்ஸ் மேம். நாசயாம் யாத்மபாவஸ்த, நாசாயாம் சொன்னேனா? Yes, yes, ma'am. சாரி, நாசயாம் தான். சாரி. ஓகே, சோ இங்க போன இதுல சொன்னார் இல்லையா, பக்தியோட இருக்கிறவளுக்கு அந்த தத்துவ ரீதியா அந்த புரிஞ்சுக்கிற அந்த ஞானம், அந்த ஞான யோகத்தை நான் அவளுக்கு கொடுக்கிறேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா. அது மட்டும் இல்ல, அவளுக்கு அருள் புரிவதற்காக அவ உள்ளத்திலே நான் நிலைத்து நிற்பேன். அவளுக்கு அந்த அஞ்ஞானம்ங்கிற அந்த இருளை நான் இந்த தத்துவ ஞான வடிவான அந்த ஒளியால் கம்ப்ளீட்டா அந்த இருளை அழிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அவளோட அந்தர்யாமியா நான் இருந்து அவள்கிட்ட இருக்கிற அந்த அஞ்ஞானம் என்னும் இருளை விரட்டுகிறேன். சோ இங்க ரெண்டு விஷயமும் நடக்கிறது. என்னன்னா, நம்மளுக்கு பகவான அடையறதும் நடக்கிறது, அந்த அஞ்ஞான விலகலும் நடக்கிறது. ரெண்டு திங்ஸுமே அட் அ டைம் நடக்கிறது நம்மளுக்கு அந்த பக்தி செலுத்துறவாழ்கிட்ட, அது பக்தியோட இருக்கிறவா. இப்போ அடுத்தது நம்மளுக்கு அர்ஜுனன் சில கேள்விகளை கேட்கிறான். என்ன கேட்க போறான்? பகவான முதல்ல துதிக்கிறான். அப்புறம் எனக்கு இந்த பகவானுடைய இந்த விபூதிகள் அத பத்தி எனக்கு இன்னும் டீட்டெயில்டா வர்ணித்து கூற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பகவான்கிட்ட வேண்டி கேட்டுக்கிறேன். அதான் அர்ஜுனன் அடுத்தது கேட்கறான். ஓகே, இப்போ நான் அந்த பக்தி யோகம் அப்படின்னு நம்ம பார்த்ததுல அந்த அம்பரீஷன் அப்படிங்கிற அந்த பக்தனுடைய கதையையும் நான் சொல்லிடுறேன். இப்போ அதை முடிச்சுட்டு நம்ம திருப்பியும் இந்த பார்ட்டுக்கு வரலாம். போன வாரம் நம்ம நிறைய அந்த கிருஷ்ண கர்ணாமிருத்தம் எழுதினவர் வில்வமங்கலர் கதை பார்த்தோம். ரொம்ப டச்சிங்கா இருந்தது அதெல்லாம். இன்னைக்கு நம்ம அம்பரீஷ சரித்தம் பார்க்கலாம். ராஜரிஷி அம்பரீஷன்கிறவர் வைவஸ்வத மனுவோட பேரன். ஓகேவா? சோ அம்பரீஷர் அவன் சக்கரவர்த்தி, அதாவது ராஜாக்கெல்லாம் ராஜாவா இருந்தான். அவனுக்கு அப்படி ஒரு செல்வ போகங்கள் எல்லாம் இருக்கு. இருந்தாலும் அவனுக்கு இந்த பொருட்கள் எல்லாம் எதுவும் உண்மை அல்ல, இந்த போகங்கள் எல்லாம் டெம்பரரிங்கிறத அவர் முழுமையாக அறிந்திருந்தார். அதனால என்ன பண்ணார்? தன்னோட வாழ்க்கைய ஃபுல்லா அந்த பரந்தாமன் கிருஷ்ண பகவானுடைய சரணத்துல அர்ப்பணம் பண்ணிட்டார். தான் பண்ற எல்லாத்தையும் பகவானுக்கு அர்ப்பணம் பண்றார்.
சோ அவருடைய எல்லா செயல்களும் மனசால புலன்களால அவர் செய்யக்கூடிய அத்தனை செயல்களுமே பகவானுடைய சேவையில் மட்டும்தான் ஈடுபட்டிருந்தது. ஒரு வாட்டி என்ன ஆச்சு, அந்த அம்பரீஷர் என்ன பண்ண, ராணியோட ஓராண்டு காலம் ஏகாதசி விரதம் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சங்கல்பம் பண்ணிண்டாராம். சோ ஒரு வருஷம் ஃபுல்லா அவர் ஏகாதசி விரதம் இருந்துட்டு இருந்தார். கடைசி ஏகாதசியோட மறுநாள் துவாதசி போது என்ன பண்ணுவா, ஏகாதசி விரதம் இருக்கிறவா அன்னைக்கு பூரா உபவாசம் இருந்துட்டு கார்த்தால துவாதசியும் போது முதல்ல பகவானுக்கு பூஜை பண்ணிட்டு அந்த இந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள அவ சாப்பிட்டுடுவா. அதுதான் அந்த விரதம் அனுஷ்டிக்கும். இது நிறைய பேர் இப்ப கூட நம்ம குரூப்ல பண்ணிட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன். சோ அந்த மாதிரி இவரும் மறுநாள் துவாதசி அன்னைக்கு பகவானுக்கு முறைப்படி பூஜையும் பண்ணினார். கடைசியில அவர் அந்த விரதத்தை முடிக்கிற நேரம் வந்துதான். அதுக்கு கிளம்பினார். சாப்பிட்றதுக்கு போகும்போது கரெக்டா அங்க மகரிஷி துர்வாசர் வந்தார். தன்னோட சிஷ்ய கோடிகளோட அங்க சேர்ந்தாராம். உடனே முனிவர் வந்தா உடனே அரசன் என்ன பண்ணுவான், தக்கபடி அவரை உபச்சாரம் பண்ணி எல்லாம் பண்ணி சாப்பிட்றதுக்கு கூப்பிட்டாராம். முனிவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஏத்துண்டார். ஆனா அவர் அவருடைய பூஜையெல்லாம் முடிச்சுட்டு தான் வர முடியும் இல்லையா, அதனால சூரிய வழிபாட்டிற்காக அவர் யமுனா நதிக்கு போனாராம். துவாதசி திதி முடிகிற நேரம் வந்துடுது. இன்னும் 1 மணி நேரம் தான் பாக்கி, அதுக்கப்புறம் துவாதசி முடிஞ்சிடும். அதுக்குள்ள அந்த நம்ம உணவு இவர் அருந்தல சாப்பிடல அப்படின்னா அந்த விரதம் ஃபுல்லாவே முறிஞ்சு போயிடும். அதாவது அந்த 1 இயர்ங்கிற அந்த சங்கல்பம் எடுத்தது பூர்த்தி ஆகாத மாதிரி ஆயிடும். அதனால என்ன பண்ணார், உடனே அங்க சபையில இருக்கிற பெரியவர்கள் கிட்ட எல்லாம் கேட்டார், என்ன பண்ணலாம், அவரோ இன்னும் காணுமே, துவாதசியோ இன்னும் 1 மணி நேரம் தான் இருக்கு, நான் என்ன பண்ணறது அப்படின்னு கேட்கும் பொழுது அவ சொன்னா, நீ அந்த கிருஷ்ணருடைய பாத தீர்த்தத்தை பருகி நீ பாரணையை முடிக்கலாம், உன் விரதத்தை நீ முடிச்சுக்கலாம் அப்படின்னு. அதுல தப்பே இல்லை. அதுக்கப்புறம் முனிவர் அவர் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு வந்த உடனே அவருக்கு போஜனம் சாப்பாடு போட்டுட்டு நீ அதுக்கப்புறம் சாப்பிடு, இப்போதைக்கு அந்த தீர்த்தத்தை மட்டும் நீ சாப்பிடலாம், தப்பு இல்லை அப்படின்னு சொன்னாராம். சரி அப்படின்னு சொல்லிட்டு பெரியவாளே சொல்லிட்டாருன்னு இவர் என்ன பண்ண, அந்த ஜலத்தை மட்டும் கொஞ்சோண்டு குடிச்சுட்டு துர்வாசருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கார். துர்வாசரும் அவருடைய கர்ம அனுஷ்டாங்களை எல்லாம் முடிச்சுட்டு வரார், அரண்மனைக்கு திருப்பியும் வரார். அவருக்கு தெரிஞ்சது இந்த மாதிரி அவர் விரதத்தை முடிச்சுட்டார், அரசர் முடிச்சுட்டார் அப்படிங்கிறது தெரிய வந்தது. கொஞ்சம் ஜலம் குடிச்சது. இவருக்கா பயங்கர கோபம் வந்துடுத்து. அப்படியே புருவத்தை நெரிக்கிற அரசனை பார்த்து, செல்வ செருக்கினால் உனக்கு இவ்வளவு திமிரா அப்படின்னு சொல்லிட்டு, தர்மத்துல உனக்கு இவ்வளவு அலட்சியமா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கத்துறார். ஏன்னா ஒரு முனிவரை நீ பட்னி போட்டுட்டு நீ எப்படி விரதத்தை முடிச்சுக்கலாம் அப்படின்னு, நீ விஷ்ணு பக்தனே கிடையாது, நீ உன்னையே நீ ஈஸ்வரன்னு நீ நினைச்சுட்டு இருக்க இல்ல அப்படின்னு, என்ன நீ ஒரு அதிதி ஒரு கெஸ்ட்னு நீ ஏத்துண்டு எனக்கு நீ போஜனம் கொடுக்காம நீ உன் விரதத்தை முடிச்சுட்டியே அப்படின்னு, இப்பவே நான் இதோட பயனை நான் காட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சாபம் கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ற, தன்னோட தலைமுடியிலேருந்து துர்வாசர் ஒரு முடிய உருவி தரையில ஓங்கி போட்டாராம். ஓங்கி அதுல அடிச்சார் பாருங்க தரையில. அதுல இருந்து பார்த்தோம்னா ஒரு பிரளய கால தீ மாதிரி கொழுந்து விட்டு எரிஞ்சுண்டு கிருத்தியை அப்படின்ற ஒரு ராட்சசி வந்தாலாம் அந்த தலைமுடியிலேந்து. அந்த தரைய அவ ஓங்கி மிதிக்கிறா, இந்த பூமியே நடுங்கிறது. அப்படி ஒரு கோரம், அப்படி ஒரு பவர் அவளுக்கு, பூமியே நடுங்கிறது. கையில வாள் இருக்கு, பெரிய வாள். அதை எடுத்துட்டு அந்த அரசனை அப்படியே அவனை இது பண்ணறதுக்கு வெட்டி சாக்கிறதுக்கு போறா, கிட்ட போறா. ஆனா அரசர் என்ன பண்ற, அவருக்குதான் பகவான் மேல அப்படி ஒரு பரிபூர்ண நம்பிக்கை இல்லையா, கிருஷ்ண பக்தராச்சு அவர், கொஞ்சமும் அவர் அசையவே இல்லை. பகவான் மேல அப்படி ஒரு பரிபூர்ண நம்பிக்கை, நின்ன இடத்துல அப்படியே நின்று இருக்கா. யாராவது நம்மள கத்திய தூக்கி நம்மள வெட்ட வரானா நம்ம என்ன பண்ணுவோம், உயிர் தான் வேணும் அப்படின்னு ஓட்டமா ஓட மாட்டோமா. அவர் அதுக்கெல்லாம் பயப்படவே இல்லை. கிருஷ்ணர் இருக்க எனக்கு என்ன பயம், நின்ன இடத்துலயே ஜம்முன்னு நின்று இருக்கார். கொஞ்சமும் பின்வாங்கல, கொஞ்சமும் அவருக்கு பயமும் இல்லை. ஏன்னா அவருக்கு தெரியும் எங்கேயும் பகவான் என்ன கண்ணு முன்னாடி இல்ல, எல்லா இடத்துலயும் அந்த பகவான் தானே இருக்க.
இங்கேயேதான் இருக்கார், அவர் என்ன காப்பாத்துவார் அப்படின்னு அவர் பாட்டுக்கு நிக்கிறார். அந்த கிருத்தியை வர ராட்சசி அந்த அம்பரீஷனை அவ கிட்ட கூட வர முடியலையா. பயங்கரமான காட்டு தீ அந்த பாம்பை பொசுக்கிடுற மாதிரி அந்த பகவானுடைய சுதர்சன சக்கரம் அந்த கிருத்தியை சாம்பலா ஆக்கிடுதான். சோ பகவான் அங்க வந்துட்ட அவரோட சுதர்சன சக்கரத்தை எய்தி அந்த கிருத்திய ஸ்வபஸ்பமா ஆக்கிட்டார். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, அந்த சுதர்சன சக்கரம் துர்வாசர் பக்கம் திரும்பிட்டான். அவர் தானே ஏவி விட்டார் அந்த இத. சோ துர்வாசருக்கு உள்ளுக்குள்ள ஒரு பயம், வீர கையில பிடிச்சிட்டு ஓட ஆரம்பிச்சார். சக்கரம் அவரை துரத்திண்டே போச்சு. துர்வாசர் போறார், எல்லா திசைகளிலும் ஓடுறார், 14 லோகத்துக்கும் ஓடுறார். எங்கேயுமே அவருக்கு புகழ் கிடைக்கவில்லை. யாருமே அவருக்கு ஹெல்ப் பண்ண முன் வரல. கடைசியில துர்வாசர் என்ன பண்ணார், வைகுண்டத்துக்கு போய் சேர்ந்தாராம். பகவான் விஷ்ணுவோடைய பாதத்துல போய் பிடிச்சுண்டு கதறார், பிரபு நான் உன்னோட பெருமையை அறியாமல் உன் பக்தனுக்கு அவமானம் பண்ணிட்டேன், இந்த தவறுல இருந்து என்னை காப்பாத்துங்கோ. உங்க பெயரை ஒரு முறை சொன்னாலே இந்த நரகத்துல வீழ்ந்தவாளுக்கு கூட கஷ்டத்துல இருந்து விடுபடுவாளே, அதனால என் குற்றத்தை நீ மன்னிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணுவோட காலை பிடிச்சுண்டு கதறார். அப்போ பகவான் சொன்னாராம், இதுதான் முக்கியமான இது. அப்போ துர்வாச முனிவர்கிட்ட சொல்றாராம், முனிவரே உனக்கு தெரியுமா, நான் பக்தனுக்கு கட்டுப்பட்டவன், எனக்கு சுதந்திரம் கிடையாது. என் பக்தர்கள் என் மேல அவ்வளோ பிரியமானவர்கள், என் இதயத்தை முழுவதுமாக அவர்கள் ஆட்கொண்டு விட்டார்கள், நான் தான் பரமகதி அப்படின்னு அவ நினைச்சுண்டு இருக்கா. சோ அவ எனக்காக எல்லாத்தையும், தன்னுடைய மனைவி மக்கள் வீடு சுற்றம் எல்லாத்தையும் அவ துறந்து விட்டு என்னோட ஸ்மரணையிலேயே இருக்கா. அப்படிப்பட்ட பக்தர்களை நான் எப்படி கைவிட முடியும் அப்படின்னு சொல்றார். அப்புறம் இதையும் சொல்றார், இந்த என் பக்தர்கள் இருக்காளே அவளுக்கு அந்த வாழ்க்கை முடிச்ச உடனே கிடைக்கக்கூடிய அந்த சொர்க்கம் அதெல்லாம் அவ கொஞ்சமும் மதிக்கிறதே கிடையாது. சொர்க்கத்துக்கு போனா அந்த போகங்களை இந்த இதெல்லாம் அனுபவிக்கலாமே தேவ இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதெல்லாமும் அவளுக்கு எதுலயுமே இது கிடையாது. என்னோட சேவைக்கு முன்னாடி அவளுக்கு மோட்சங்களே கிடைத்தா கூட அவ ஏற்க மாட்டா. உனக்கு மோட்சம் வேணுமா, பகவத் சேவை நீ பண்றியான்னா அவ பகவத் சேவையை தான் அவ சூஸ் பண்ணுவா. அப்பேற்பட்ட உண்மையான பக்தி உடையவர்கள் என் பக்தர்கள். சோ நீ உன்னை காப்பாத்திக்கணும் அப்படின்னு நீ நினைச்சேனா அந்த மகாபாகியவானாட அம்பரீஷன் கிட்டயே நீ போ, அவர்கிட்ட நீ போய் மன்னிப்பு கேளு, அப்போதான் உனக்கு அமைதி கிடைக்கும் அப்படின்னு கடைசியில பகவான் சொல்லிட்டாராம். உடனே இவரும் பகவானுடைய ஆணையை ஏத்துண்டார் துர்வாசர். அதுக்கப்புறம் நேர அங்க வரார், அம்பரீஷன் கிட்ட வரார். அப்போ இங்க அம்பரீஷன் அப்பவும் அவனுக்கு என்ன, இந்த ஏவி விட்டது அந்த ராட்சசி வந்தது அவரை கொல்ல வந்தது அதை பத்தி எல்லாம் இல்ல. அவருக்கு மனசுல ஒரே சோகம். என்ன அப்படின்னா, ஐயோ அந்த அந்தனர் பசியோட வந்தாரே, அவருக்கு என்னால இந்த மரண பயம் வந்துடுத்தே, எங்கெல்லாமோ ஓடும்படி ஆயிடுத்தே, இந்த நிலைமையில நான் எப்படி சாப்பாடு சாப்பிடுறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சோகமா அங்க உட்கார்ந்துட்டு இருந்தாராம். வெறும் தண்ணிய மட்டும் குடிச்சிட்டு உட்கார்ந்துருந்தாராம். அந்த சாப்பாடே அவர் சாப்பிடலையாம். துர்வாசர் அதுக்கப்புறம் வர்றார். எப்போ அவர் வரத்துக்கு கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆயிடுத்து. எத்தனை லோகத்தையும் தாண்டினா போயிருக்கார். அது வரைக்கும் அம்பரீஷன் வெறும் தண்ணி குடிச்சிட்டு இருக்காரு. ஏன்னா அந்த அந்தனருக்கு சாப்பாடு நான் போடாம அவரை துரத்தி அவர் ஓடுற மாதிரி நான் காரணமாயிட்டேனே, அவருக்கு சாப்பிடாம நான் என்னத்த எனக்கு சாப்பிடுறது, எனக்கு சாப்பாடே வேண்டான்னு வெறும் தண்ணிய மட்டும் குடிச்சுண்டு இருந்தாராம். அப்புறம் துர்வாசன் ஓடி அந்த அரசனுடைய கால், அம்பரீஷன் கால்ல பிடிச்சுண்டு விழற, வெக்கத்தினால குன்றி போயிட்டாராம். அப்போ சுதர்சன சக்கரத்தை அவர் துதித்தாராம். இவர் அம்பரீஷன் சுதர்சன சக்கரத்தை துதித்து சொன்னாராம், என் உள்ளத்துல துர்வாசரை பத்தி கொஞ்சமும் வெறுப்பு கிடையாது அப்படிங்கறது உண்மைனா, நீ என்னிடம் கருணை காட்டுவது உண்மைனா
நீ சக்கரமே நீ அமைதி அடைய வேண்டும், இந்த முனிவரை நீ சங்கடத்திலிருந்து விடுவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அம்பரீஷன் பாருங்க. இன்னா செய்தாரை உறுத்தல் அவர் நான நன்னயம் செய்து விடல் சொல்வா இல்லையா, அதேதான். அவர் இவருக்கு சாபம் கொடுக்கணும்னு நினைச்சார். ஆனா அவர் தன்னால அவர் இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டாரேன்னு மனசு வருந்தி உணவு உண்ணாம நீர் மட்டும் அருந்துன்னு இருந்தார். அவர் திருப்பியும் வந்த உடனேயும் என் மனசுல அவர் மேல துளி கூட வெறுப்பு இல்லைங்கிறது உண்மையாக இருந்தால் நீ சாந்தம் அடைய வேண்டும் அப்படின்னு அந்த சுதர்சன சக்கரத்துக்கிட்ட வேண்டினர். உடனே சுதர்சன சக்கரமும் அடங்கி போயிடுது. துர்வாசருக்கு சந்தோஷம் கிடைத்தது. இதுதான் அம்பரீஷ சரித்தம். ஓகேவா? சோ ஒரு பக்தனுக்காக பகவான் எப்படி எந்நேரமும் காக்கறதுக்கு ரெடியா இருக்கா. அந்த உண்மையான பக்தி இருந்தா எந்த இக்கட்டான நேரத்திலும் அவர் காப்பாத்திடுவார் அப்படிங்கிறதுதான். அப்படியே அதாவது பக்தன் எவ்வளவுக்கு எவ்வளோ சரணடைகிறாரோ அவரும் அப்படி அடிபணிஞ்சு அந்த பக்தர்கள் கிட்ட நெருங்கி அவ மேல பிரேமை கொண்டு அவளுக்கு வேண்டியதை எல்லாம் கொடுக்க காத்து கொண்டிருக்கிறார். சரியா? இதுதான் அம்பரீஷ சரித்தம். இப்போ நம்ம அந்த அர்ஜுனன் கேக்குறா இல்லையா விபூதி யோகம், அத பத்தி நம்ம பார்க்கலாம். என்னென்ன கேட்க போறார். அர்ஜுன உவாச்ச பரம் பிரம்ம பரம் தாம பவித்ரம் பரமம் பவான் புருஷம் சாஸ்வதம் திவ்யம். போட்டு முடிச்சுக்கோங்க. ஆதிதேவ மஜம் விபும். மகேஸ்வரி மேம். நான் சொல்லல. ஓ சாரி மாமி. நீங்க சொல்லு. மகேஸ்வரி மேம். அர்ஜுன உவாச்ச பரம் பிரம்ம பரந்தாம பரம் பிரம்ம பரம் தாம பவித்ரம் பரமம் பவான் பவித்ரம் பரமம் பவான் புருஷம் சாஸ்வதம் திவ்யம் புருஷம் சாஸ்வதம் திவ்யம் ஆதிதேவமஜம் விபும் ஆதிதேவமஜம் விபும் பரம் பிரம்ம பரம் தாம பவித்ரம் பரமம் பவான் புருஷம் சாஸ்வதம் திவ்யம் ஆதிதேவமஜம் விபும் பரம் பிரம்ம பரம் தாம பவித்ரம் பரமம் பவான் புருஷம் சாஸ்வதம் திவ்யம் ஆதிதேவமஜம் விபும். தேங்க்யூ மேம். நெக்ஸ்ட். ஆஹுஸ் த்வாம் ரிஷயஸ் சர்வே தேவர்ஷிர் நாரதஸ் ததா அசிதோ தேவலோ வியாசஹ ஸ்வயம் சைவ பிரவீஷி மே. மகேஸ்வரி மேம். ஆஹுஸ்த்வாம் ரிஷயஸ் சர்வே ஆகுஸ்த்வாம் ரிஷயஸ் சர்வே தேவர்ஷிர்நாரதஸ்ததா தேவர்ஷிநாரதஸ்ததா அசிதோ தேவலோ வியாசஹ அசிதோ தேவலோ வியாசஹ ஸ்வயம் சைவ பிரவீஷி மே. ஸ்வயம் சைவ பிரவீஷி மே. ஆகுஸ்த்வாம் ரிஷயஸ் சர்வே தேவர்ஷி நாரதஸ்ததா அசிதோ தேவலோ வியாசஹ ஸ்வயம் சைவ பிரவீஷி மே. ஆகுஸ்த்வாம் ரிஷயஸ் சர்வே தேவர்ஷி நாரதஸ்ததா அசிதோ தேவலோ வியாசஹ ஸ்வயம் சைவ பிரவீஷி மே. தேங்க்யூ மேம். ஓகே. சோ சொல்றார் அர்ஜுனா, சொல்ல ஆரம்பிக்கிறார். பகவானே, நீங்கள்தான் பரபிரம்மம், நீங்கள்தான் பரமபதம். சோ என்னைக்கும் நித்தியமானவர் நீங்க தான், தெய்வீகமான புருஷனும் நீங்க தான், முழுமுதற் கடவுளும் நீங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்றா அப்படிங்கிற. அதுக்கப்புறம் இன்னும் அந்த கேள்வி வர்றதுக்கு 7 ஸ்லோகம், 1 2
ஓகே, இன்னும் அவர் போயிட்டே இருக்கு. இன்னும் அவரை டிஸ்கிரைப் பண்ணிட்டு தான் போறார். சர்வ மேதத் ருதம் மன்யே யன்மாம் வதசி கேசவ ந ஹி தே பகவன் வியக்திம் விதுர் தேவா ந தானவாக. மைதிலி மாமி. சர்வமேதத்ருதம் மன்யே सर्वमेतद्रुतं मन्ये யன்மாம் வதசி கேசவ यन्मां वदसि केशव நஹி தே பகவன் வியக்திம் न हि ते भगवन् व्यक्तिं விதுர்தேவான தானவாக. विदुर्देवा न दानवाः सर्वमेतद्रुतं मन्ये यन्मां वदसि केशव न हि ते भगवन् व्यक्तिं वदुर्देवा न दानवाः सर्वमेतद्रुतं मन्ये यन्मां वदसि केशव न हि ते भगवन् व्यक्तिं विदुर्देवा न दानवाः. ஓகே, சோ சொல்றார் பகவானே, நீ உன்னுடைய தெய்வீக லீலை, அந்த உன்னுடைய அவதாரங்கள் எல்லாமே உன்னுடைய தெய்வீக லீலைகள் தான் இல்லையா? சோ அந்த மாதிரி அவதாரம் எடுக்கக்கூடிய அந்த காரணத்தையும் அந்த லீலைகளையும் அந்த ரகசியங்களையும் தேவர்களும் சரி, தானவர்கள்னா அசுரர்கள், அவளுக்கே தெரியாத பொழுது புரியாத பொழுது சாதா மனுஷால் அதை அறிவார்களா அப்படின்னதாக எல்லாம் அவரோட பெருமையெல்லாம் சொல்லிண்டே வர. ஸ்வய மே வாத்ம நாத்மானம் வேத்த த்வம் புருஷோத்தம பூத பாவன பூதேஷ தேவதேவ ஜகத்பதே. மீனாட்சி ஸ்ரீதரன் மாமி. ஸ்வயமேவாத்மனாத்மானம் स्वयमेवात्मनात्मानं வேத்தத்வம் புருஷோத்தம वेत्तत्वं पुरुषोत्तम பூத பாவன பூதேஷ भूतभावन भूतेश தேவதேவ ஜகத்பதே. देवदेव जगत्पते स्वयमेवात्मनात्मानं वेत्तत्वं पुरुषोत्तम भूतभावन भूतेश देवदेव जगत्पते स्वयमेवात्मनात्मानं वेत्तत्वं पुरुषोत्तम भूतभावन भूतेश देवदेव जगत्पते. ஓகே, சோ இவர் சொல்றார், அவரை போற்றுறார், நிறைய இதுல சொல்றார். உயிர்களை எல்லாம் தோற்றுவித்தவரே, எல்லாருக்கும் தலைவரே, தேவர்களுக்கெல்லாம் தேவனே, ஜெகநாதா, மனிதர்களில் சிறந்தவரே, உங்களை முழுவதுமாக அறிந்தவர் நீங்கள் மட்டும்தான், உங்களுக்கு தான் உங்களை முழுசா தெரியும் அப்படின்னு சொல்றார். நெக்ஸ்ட், வக்து மர்ஹஸ் யசேஷேன திவ்யா ஹ்யாத்ம விபூதயஹ யாபிர் விபூதிபிர் லோகான் என்ன போட்டு முடிச்சுக்கோங்க. இமாம்ஸ் த்வம் வியாப்ய திஷ்டசி. நான் தான் மேம். வக்துமர்ஹஸ்ய சேஷேன வக்துமர்ஹஸ்ய சேஷேன திவ்யா ஹ்யாத்ம விபூதயஹ திவ்யா ஹ்யாத்ம விபூதயஹ. விபூதயஹ, விபூதயஹங்கிறது ஒரே வேர்டு. சரி. திவ்யா ஹ்யாத்ம விபூதயஹ யாபிர் விபூதிபிர் லோகான் யாபிர் விபூதிபிர் லோகான் இமாம் ஸ்வம் வியாப்ய திஷ்டசி. இமாம் மேம் அதை சொல்லிக் கொடுங்க. இமாம் ஸ்வம்
इमां त्वं व्याप्य तिष्ठति तिष्ठसि तिष्ठसि ம். वक्तुमर्हस्य शेषेण दिव्या ह्यात्मविभूतयः विभूतिभिर्लोकान् इमां त्वं व्याप्य तिष्ठसि वक्तुमर्हस्य शेषेण दिव्या ह्यात्मविभूतयः विभूतिभिर्लोकान् इमां त्वं व्याप्य तिष्ठसि. ஓகே. ஓகே ஓகே மேம். இங்கதான் அவர் கேள்விய கேக்குறார். இத்தனை நேரம் அவரை போற்றி அவருடைய பெருமை எல்லாம் சொல்லிட்டு இங்க சொல்றார். அதாவது அந்த உன்னிலிருந்து தோன்றிய அந்த தெய்வீகமான விபூதிகள் எல்லாமே அத பத்தி முழுமையா யாரும் அறிய மாட்டார்கள் உன்னை தவிர. வேற யாரும் இதை முழுமையாக உன்னை தவிர வேற யாரும் இதை வர்ணிக்கவும் திறமை பெற்றவர்கள் இல்லை. அதனால தயவு செய்து நீங்களே அவற்றை எனக்கு எடுத்து சொல்ல வேண்டும். விபூதியுடைய மகிமை அத பத்தி அவர் கிருஷ்ணரோட வாயாலேயே தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு இங்கதான் வேண்டி கேட்டுக்கிறார். அதாவது மேலாட எனக்கு தெரியும், அதாவது அந்த அறிவு, ஐஸ்வர்யம், அது மாதிரி அந்த குணங்கள் எல்லாமே உன்னுடைய விபூதிகள் அப்படின்னு தெரியும். ஆனா அதை அழகா வர்ணிக்கிறதுக்கு உன்னை விட திறமைசாலி வேற யாருமே கிடையாது. அதனால தயவு கூர்ந்து நீ எனக்கு அதை எடுத்து சொல்ல வேண்டும் அப்படின்னு கேக்குற. கதம் வித்யா மகம் யோகின் இன்னு போட்டுக்கோங்க. அந்த இம்கிஸ்ஸ அடிச்சுடுங்க, ஏன்னா நம்ம 2 பதமா சொல்றோம். அதனால யோகின் இன்னு போட்டு முடிச்சுக்கோங்க. துவாம் சதா பரிசிந்தயன் கேஷு கேஷு ச பாவேஷு சிந்த்யோசி பகவன் மயா. நாகலட்சுமி மாமி, நாகலட்சுமி மாமி. கதம் வித்யாமஹம் யோகின் कथं विद्यामहं योगिन् त्वां सदा परिचिन्तयन् त्वां सदा परिचिन्तयन् केषु केषु च भावेषु केषु केषु च भावेषु चिन्त्योऽसि भगवन्मया. चिन्त्योऽसि भगवन्मया. कथं विद्यामहं योगिन् त्वां सदा परिचिन्तयन् केषु केषु च भावेषु चिन्त्योऽसि भगवन्मया. कथं विद्यामहं योगिन् त्वां सदा परिचिन्तयन् केषु केषु च भावेषु चिन्त्योऽसि भगवन्मया. சோ போன இதுல உன்னுடைய விபூதியை பத்தி எனக்கு எடுத்து கூற வேண்டும் அப்படின்னு சொன்ன. இங்க என்ன சொல்ற, எப்போதும் நான் ஸ்ரத்தையோடையும் பிரேமையோடையும் இடைவிடாது உங்களை நான் சிந்திக்க வேண்டும். உங்களுடைய குணங்கள், பிரபாவங்கள், அதோட உங்களை நன்றாக அறிவதற்கு என்ன உபாயமோ அதை தயவு செய்து கூறுங்கள். உன்னை பத்தி முழுமையா நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன உபாயமோ அதை எனக்கு கூறுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது உன்னை எப்படி இடைவிடாத உன்னை பத்தியே சிந்திக்கணும், எளிதாக உன்னுடைய குணங்களையும் ரகசியங்களையும் தத்துவங்களையும் எப்படி அறிய முடியுமோ அதை எனக்கு தயவு செய்து விளக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கேக்குற. இதுதான் அர்ஜுனன் கேக்குற கேள்வி. இப்போ இன்னும் கூட இருக்கா, இன்னும் ஒரு ஸ்லோகம் இருக்கு. விஸ்தரே நாத்மனோ யோகம் விபூதிம் ச ஜனார்தன பூயः கதய திருப்திர் ஹி ஸ்ருண்வதோ நாஸ்தி மே மிருதம். நித்யா சுரேஷ் மேம். விஸ்தரேணாத்மனோ யோகம்
विस्तरेणात्मनो योगम् विभूतिं च जनार्दन विभूतिं च जनार्दन भूयः कथय तृप्तिर्हि भूयः कथय तृप्तिर्हि शृण्वतो नास्ति मे मृतम् शृण्वतो नास्ति मे मृतम् विस्तरेणात्मनो योगम् विभूतिं च जनार्दन भूयः कथय तृप्तिर्हि शृण्वतो नास्ति मे मृतम् विस्तरेणात्मनो योगम् विभूतिं च जनार्दन भूयः कथय तृप्तिर्हि शृण्वतो नास्ति मे मृतम्. Thank you, ma'am. சோ கடைசியில அவருக்கே நல்ல ஐஸ் வைக்கிற மாதிரி ஒண்ணு சொன்னார். உன்னுடைய சொற்கள்ல அவ்வளோ இனிமை நிறைந்து இருக்கு, அப்படியே அது ஆனந்த பிரவாகமா வருது, அதை அள்ளி பருகி பருகி எவ்வளோ நீ சொன்னாலும் உபதேசங்கள் சொன்னாலும் எனக்கு அதுல மனசு திருப்தி அடையறதே இல்லை. அதனால பகவானே யோகத்தை பற்றியும் விபூதிகள் பற்றியும் எனக்கு விரிவாக சொல்ல கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறார். உடனே பகவான் சொல்ல ஆரம்பிக்கிறார். சரி, நான் உனக்கு முக்கியமானது, அதாவது அவர் என்ன சொல்றார், விபூதிகளை பத்தி சொல்லணும்னா அதோடைய விரிவு சொல்லில் அடங்காது, முடிவே கிடையாது. அது என்னுடைய விபூதிகளை முழுவதுமாக சொல்லறதுங்கிறது முடியாத காரியம். அதனால முக்கியமான விபூதிகள் பற்றி நான் சொல்கிறேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறேன். இப்போ நம்மளுக்கே ஒரு டாபிக் நம்ம இதுவே எடுத்துக்கோங்களேன், எவ்வளவோ நம்ம அம்பாள் பத்தி படிக்கிறோம், காமாட்சி பத்தி படிக்கிறோம், ஒரு ஸ்லோகம் முடிப்போம், திருப்பியும் இன்னொரு காமாட்சி ஸ்லோகம், திருப்பியும் அதே சிந்தூர அருண விக்கிரகம் அவ இருக்காளே முழுவதுமாக அருணா சர்வாருணா அப்படின்னு ஆரம்பிச்சோம்னா திருப்பியும் அப்படியே நம்ம ஒன்றி போயிடுவோம். நம்மளுக்கு ஒரு பிடிச்ச டாபிக்னா ஐயோ இதுதான் நான் கேட்டிருக்கேனேன்னு இல்லை, எத்தனை வாட்டி கேட்டாலும் அழுக்காது இல்லையா? அந்த மாதிரிதான் அர்ஜுனனுக்கு அவருடைய உபதேசங்கள் கேட்க கேட்க திகட்டாத அப்படி ஒரு அமிர்தமா இருக்கு. எனக்கு இன்னும் தாகம் தீரல, நீ எனக்கு இன்னும் சொல்லுன்னு அமிர்தத்தை பொழிந்து கொண்டே இருன்னு கேட்கிற பகவான் ஆரம்பிக்கிறார். ஹந்த டைம் ஆயிட்டா, சரி ஒன்னே ஒன்னு சொல்றேன். ஹந்த தே கதயிஷ்யாமி திவ்யா ஹ்யாத்ம விபூதயः பிராதான்யதः குரு ஸ்ரேஷ்ட நாஸ்த்யந்தோ விஸ்தரஸ்ய மே. பத்மா மாமி. ஸ்ரீ பகவானுவாச்ச श्रीभगवानुवाच हन्त ते कथयिष्यामि हन्त ते कथयिष्यामि कथयिष्यामि दिव्याह्यात्मविभूतयः दिव्याहात्मविभूतयः दिव्याह्यात्मविभूतयः प्राधान्यतः कुरु श्रेष्ठ प्राधान्यत कुरु श्रेष्ठ. ஹெச் போட்டுக்கோங்க, ஏன்னா அங்க ஒரு விசர்க்கம் இருக்கு. प्राधान्यतः कुरु श्रेष्ठ प्राधान्यः कुरु श्रेष्ठ प्राधान्यतः कुरु श्रेष्ठ नास्त्यन्तो विस्तरस्य मे नास्त्यन्तो विस्तरस्य मे. हन्त ते कथयिष्यामि दिव्याह्यात्मविभूतयः प्राधान्यतः कुरु श्रेष्ठ नास्त्यन्तो विस्तरस्य मे. नोर्वडि हन्त ते कथयिष्यामि சொல்லக்கூடாது, गत हन्त ते हन्त ते कथयिष्यामि दिव्याह्यात्मविभूतयः प्राधान्यतः कुरु श्रेष्ठ
नास्त्यन्तो विस्तरस्य मे. ஓகே, சோ இதுதான் சொல்றா அர்ஜுனா, என்னுடைய விபூதிகள்ங்கிறது அவ்வளவு தெய்வீகமானவை. நான் அதொன்ல முக்கியமான விபூதிகள் பற்றி மட்டும் நான் கூறுகிறேன். ஏன்னா அதனுடைய விரிவுக்கு ஒரு முடிவே கிடையாது, அவ்வளவு இருக்கு. நான் அதனால முக்கியமான விபூதிகள் பற்றி மட்டும் சொல்றேன் அப்படின்னு ஆரம்பிக்கிற. 20வது சொல்லி முடிக்கிறேன். சோ இங்கேந்து நம்மளுக்கு ஒரு 20 ஸ்லோகத்துக்கு பகவானுடைய விபூதிகள் பத்தி தான் ஃபுல்லா வரப்போறது. நல்லா இருக்கும். அதாவது எல்லாத்துலயும் சிரேஷ்டமானத சொல்லி அது என்னுடைய ஸ்வரூபம் அப்படின்னு சொல்லுவார். தேவர்களுக்கு சிரேஷ்டன் யாரு? இந்திரன். அந்த மாதிரி ஒவ்வொன்னுத்துக்கும் சிரேஷ்ட என்னவோ அதை என் ஸ்வரூபம் அப்படிங்கறத சொல்வார். அதாவது அவருடைய விபூதி. சோ சிறந்ததே அவருடைய ஸ்வரூபம்னா பாக்கி எல்லாமும் ஆட்டோமேட்டிக்கா இல்லையா? அந்த மாதிரி அவர் நிறைய சொல்ல போறார். 20 ஸ்லோகங்களுக்கு சொல்ல போறார். ஆக மாத்மா குடாகேஷ. குடாகேஷன்கிறது யாரு? இவர் அர்ஜுனன். அதாவது அவர் தூக்கத்தை வென்றவர்னு, அதான் குடாகேஷ். சர்வ சர்வ பூதாசய ஸ்திதஹ அஹ மாதிஷ்ச மத்யன் ச பூதானா மந்த ஏவ ச. பத்மினி மாமி. Yes, ma'am. அகமாத்மா குடாகேஷ Ahamatma Gudakesha சர்வபூதாசய ஸ்திதஹ Sarvabhutashayastitah அகமாதிஷ்ச மத்யன் ச Ahamadishcha madhyancha பூதானாமந்த ஏவ ச. Bhutanamantayeva cha Ahamatma Gudakesha Sarvabhutashayastitah Ahamadishcha madhyancha Bhutanamantayeva cha Ahamatma Gudakesha Sarvabhutashayastitah Ahamadishcha madhyancha Bhutanamantayeva cha. பியூட்டிஃபுல். சோ பூதானா மந்த ஏவச்ச, எல்லா உயிரினங்களுடைய உள்ளத்தில் ஆத்மாவாக இருப்பவன் நான் தான் அப்படின்னு சொல்றார். முதல்ல எடுத்த உடனே எல்லாத்துக்கும் உள்ளார இருக்கிற ஆத்மா நான் தான். அது மாதிரி உயிரினங்களுக்கு எல்லாம் ஆதியாகவும் நான் தான் இருக்கேன், நடுவாகவும் நான் தான் இருக்கேன், முடிவாகவும் நான் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றார். ஏன் அப்படி சொல்றார் அப்படின்னா, சிருஷ்டி அவர்லேருந்தான் எல்லாம் வருது, அதுக்கப்புறம் அவர்லதான் வாழறது, அப்புறம் பிரளய காலத்துல அவர்கிட்டதான் ஒடுங்கிறது இல்லையா? சோ எல்லா உயிரினங்களுக்கும் ஆதி நடு முடிவு நான் தான் அப்படின்னு சொல்றார். ரொம்ப அழகா இருக்கும். இனிமே அவருடைய அந்த விபூதி மகிமை பத்தி சொல்லுவார். அப்பா, அவர்தான் சர்வமும் அப்படிங்கறத அவ்வளோ எலாபரேட்டா ஒரு 20 ஸ்லோகத்துக்கு சொல்லுவார். நாளைக்கு இதை கண்டினியூ பண்ணும். எண்டிங் யாருமா? விஜயலட்சுமி மாமி. கேக்குறது சொல்லுங்க. வாங்க வாங்க. சக்தி பிரஜா பரிபாலயந்தாம் ஞானேன மார்கேன மகிஷாக கோ பிராமண சுபமத்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. ஓம் சர்வே பவந்து சுகினः சர்வே சந்து நிராமயாः சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கச்சித் துக்க பாக் பவேத். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் சகனா பவது சகனோ புனக்து சக வீர்யம் கரபாவஹே தேஜஸ்வினாவதன்னமஸ்து மா வித்மஸ்து நமஸ்தமஸ்து மா வித்வேஷாவஹே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் முதயச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம்
शांति शांति शांति। ओम असतो मा सद्गमय समतो मा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतकमय। ओम शांति शांति शांति। हरि ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम सर्वं कृष्णार्पणम् अस्तु। ओम तत्सत्। சூப்பர் மாமி, நைஸ். நல்லா தேங்க்யூ. இருந்ததா? Thank you, ma'am.